ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 696 ஆரம்பிக்கிறது. ஆத்மாவை ஆத்மாவினால் அடக்குவது, மனசை புத்தியினால் அடக்குவது என்பதற்கு இங்கே பகவான் சம்ஸ்தாப்தியாத்மானா ஆத்மானா பிரித்து சொன்னால் சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா என்ற வார்த்தைகளை போட்டிருக்கிறார். இதற்கு நேர் அர்த்தம் என்னவென்றால் ஆத்மாவினால் ஆத்மாவை நன்றாக அடக்கி என்பதே ஆகும். சம்ஸ்தப்ய என்பதில் ஸ்தப்ய என்றால் அசைவில்லாமல் நின்று போகும்படி பண்ணுவது. இதனால்தான் அசையாமல் நிற்கிற தூணுக்கு ஸ்தம்பம் என்றே பெயர். சம்ஸ்தப்ய என்றால் இப்படி நன்றாக ஒன்றை அசைய முடியாமல் நிறுத்திவிடுவது. ஆத்மாவை ஆத்மாவிலே இப்படி நிறுத்தி அடக்கி போட வேண்டும் என்று கீதையின் வாசகம் இருக்கிறது. ஆத்மாவுக்கு காரியமே கிடையாது, அதை அடக்குவதற்கும் இல்லை. பரிபூர்ணமாக விடுபட்ட அதை அடக்க வேண்டிய அவசியம் என்ன? பின்னே ஏன் இப்படி சொல்லியிருக்கிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்னார் போல நாம் தற்போதுள்ள நிலையில் மனசைத்தானே நம்முடைய நிஜமான ஸ்வரூபமாகிய ஆத்மாவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மனசிலேயே கீழான லோயர் மனசுதான் சாஞ்சல்யத்தோடு சஞ்சலத்தன்மையோடு கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுவது என்றும், மேலான ஹையர் மனஸ் நிச்சயத்தோடு அதற்கு நல்லதை உறுதிப்படுத்தி கொடுக்கும் புத்தி என்றும் சொன்னேன். ஆத்மாவினால் ஆத்மாவை அசையாமல் நிறுத்தி அடக்க வேண்டும் என்று பகவான் சொல்லும்போது, அடக்கப்பட வேண்டிய ஆத்மா, அதாவது ஆத்மாவை ஆத்மானம் என்று அவர் குறிப்பிடுவது லோயர் மனசை தான். அதை அடக்குகிற ஆத்மா, அதாவது ஆத்மாவினால் ஆத்மனா என்று அவர் சொல்வது ஹயர் மனசான புத்தியே ஆகும். இப்படி அடக்குகிற ஆத்மனா என்பதற்கு ஆச்சாரியால் சம்ஸ்கிருதேன மனசா என்று பாஷ்யம் செய்திருக்கிறார். பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனசினால் என்று பொருள். அதுதான் புத்தி. சுத்தப்படுத்த பெறாத நிலையில் மனஸ் கெட்டவற்றில் ஓடுகிறது. கெட்டவைதான் அசுத்தி, நல்லதே பரிசுத்தி. நல்லது தெரிந்த புத்தியால் மனசை அடக்கி நிறுத்த வேண்டும். ஆனால் அப்புறம் புத்தியும் அடங்க வேண்டுமே. அதுவும் போனால்தானே ஆத்மா பிரகாசிக்கும். புத்தி தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளுமா? இல்லை. சற்று முன்னாடி மனஸ் தன்னையே எப்படி அடக்கிக் கொள்ளும்? அடங்கணும் என்று தவிக்க மட்டும்தான் முடியும். அதை அந்த தவிப்புக்கு இறங்கி ஈஸ்வரன் தான் அடக்கி ஆத்மாவில் கரைக்கிறான் என்று சொன்னதைத்தான் இப்பொழுது திருப்பிச் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்பொழுது மனசுக்கு மேலே புத்தி, அந்த புத்தியால் மனசை அடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. காரணம், மனசோடு புத்தியையும் சேர்த்து தன்னுடைய அங்கங்களில் ஒன்றாக கொண்ட அந்த கரணத்தை தான் அந்த இடத்தில் மனஸ் என்று குறிப்பிட்டேன். ஈஸ்வர கிருபையை குறிப்பிடாதேன். ஈஸ்வர கிருபையால் தான் புத்தி அடங்கி நின்று சத்திய தத்துவம் பிரகாசிக்கிறது என்று இந்த இடத்தில் பகவான் சொல்லவில்லை. ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்தால் அவன் அனுகிரகத்தால் லட்சியத்தில் சேர்ந்து விடலாம் என்று வேறு இடங்களில் அவர் சொன்னாலும் இங்கே அப்படி சொல்லவில்லை. சகுனமான ஈஸ்வரனை கொண்டு வராமல் ஞானமாகவே சொல்லிக் கொண்டு போவதால் இப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் ஈஸ்வர கிருபையும் பற்றி சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன? அது எப்படியும் தான் பண்ண வேண்டியவற்றை பண்ணிவிட்டு போகிறது. அதுவும் இல்லாமல் ஈஸ்வரன் கிருபை பண்ணுவதில் ஜீவன் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? இவன் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடியதும் அந்த கரணத்தை அடக்கி ஒடுக்கி முயற்சி பண்ணுவதும் அதற்காக தாபப்படுவதும் தான். இதற்காக இவன் ஈஸ்வரனை கூப்பிடணும் என்று இல்லை. ஈஸ்வரன் என்ற பெயரை சொல்லி இவன் கூப்பிடாவிட்டாலும் இவனுக்குள்ளே அவர் உட்கார்ந்து கொண்டுதானே இருக்கிறார். அதனால் இவனுடைய சாதனையை, சத்தியத்தை அறிவதில் இவனுக்குள்ள ஆர்வத்தை மெச்சி அவர் புரிய வேண்டிய கிருபையை அவரே புரிந்துவிட்டு போகிறார். நீதான் கதி என்ற சரணாகதி செய்து ஈஸ்வர கிருபையை பெறலாம் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அதுதான் வழி என்றில்லை. ஆத்ம விசாரம் பண்ணி தன் ஆசை அபிலாஷைகளை மனசையே ஒருத்தன் ஞான மார்க்கத்தில் அழித்து தேய்த்துக் கொள்வதும் அவனுடைய அகங்காரத்தை அழித்துக் கொள்வதுதானே. சரணாகதி என்று பக்தி மார்க்கத்தில் சொல்வதும் இப்படி அகங்காரத்தை அழித்து கொண்டு கிடப்பதுதானே. இன்னும் சொல்லப்போனால் அகம் என்று சொல்கிற தனி ஜீவத்தன்மையை அடியோடு இழந்து விடுகிற அத்வைத ஞான மார்க்கம்தான் சரணாகதி செய்த போதிலும் பக்தி பண்ணுவதற்காகவும் ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவும் தன்னுடைய தனித்தன்மையை கொஞ்சம் பிடித்து வைத்துக் கொள்கிற பக்தி பிரபத்தி துவைத மார்க்கங்களை விடவும் பூர்ண அகங்கார நாசத்துக்கு ஆனது. இதற்கு ஆர்வத்தோடு முயல்கிறவருக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் செய்யாமல் இருப்பாரா? வார்த்தையையோ காரியத்தையோ பார்க்காமல் ஹிருதய பாவத்தை பார்க்கும் பரமாத்மா இவன் ஞான மார்க்க சாதகன், அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் என்று கொடுத்து கூப்பிட்டு சரணாகதி செய்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் இவன் ஹிருதயபூர்வமாக முயற்சி பண்ணுவதால் கிருபை செய்து விடுகிறார் என்றபடி
நினைத்து இங்கே ஞான மார்க்கத்தை சொல்லும்போது ஈஸ்வர கிருபையை சொல்லாமல் விட்டிருப்பார். ஜீவன் ஆத்மாவுக்கு வேறாக இருப்பதன் உச்சநிலைக்கு மேலே தானாக போக முடியாது. ஏனென்றால் வேறாய் இருப்பதனாலே தான் ஜீவபாவத்தில் தான் என்று நினைக்கிற அந்த கரணம் முளைக்கிறது. அதிலேதான் மனசும் புத்தியும் அங்கங்கள். அதனால் மனசோ புத்தியோ அந்த கரணமோ இப்படி நாம் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கப்படாது என்றது ஆசைத்தான் பட்டு அதே நினைப்பாக தவிக்க முடியுமே தவிர வேற்றுமை போனலையே வாஸ்தவத்தில் அடைய முடியாது. சூரியனை இருட்டு எப்படி பார்க்க முடியும்? வெளிச்சத்துக்கு வந்தவுடனே தான் இருட்டே அழிந்து போய்விடுமே. இங்கே இருட்டு தானாகவே தன்னை அழித்து கொள்ளவும் இல்லை. அப்படி ஆத்ம ஜோதிஷில் மாயா இருட்டு மனசு அழிகிறது. மனோபுத்திகள் எட்டக்கூடிய பரம உச்சஸ்தானத்துக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருந்து தூக்கிவிட்டால்தான் அந்த உச்சிக்கு எட்டாத ஒன்றுக்கு ஜீவன் போக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அலசி அலசி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த கரணம் என்பது அடையக்கூடிய எத்தனை உச்சமான நிலையிலும் கூட ஆத்மாவை தொட முடியாது. இது நசித்தால்தான் ஆத்ம சாட்சா்காரமே சாத்தியமாகும். தன்னைத்தானே அது எப்படி நசிப்பித்துக் கொள்ள முடியும்? ஒருவன் சூசைட் செய்து கொள்கிறான் என்றால் அப்பொழுது அவனுக்கு வேறையாக ரிவால்வர், ஒரு முழம் கயிறு என்ற இதிலே ஒன்று இருக்கிறது. கிணற்றில் வீழ்கிறான் என்றால் ஜலம் என்று ஒன்று மூச்சை அடைக்கிறது. தானே மூக்கை வாயை பொத்தி கொண்டோ அல்லது மூச்சை விடாமல் அடைத்து கொண்டோ சாகிறான் என்றால் கூட அப்பொழுது சாகிற உடம்புக்கு வேறாக சாக வேண்டும் என்ற பிடிவாத சங்கல்பம் என்று ஒன்று இருக்கிறது. உடம்புக்கு வேறாக நிறுத்துமாறு மூச்சு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் ஜீவன் என்று உள்ளவரையில் அவனுடைய அந்த கரணத்துக்கு வேறாக எதுவும் இல்லையே. அவனுடைய சர்வமும் அதுவாக இருக்க அதனாலே அதை எப்படி சூசைட் செய்து கொள்ள முடியும்? ஆனாலும் அந்த கரணம் நசித்து சமாதி நிலையில் ஆத்மாவை அனுபவிப்பவர்கள் இருக்கிறார்களே, இது எப்படி நடக்கிறது? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்.